Hi guys, I'm Niveta. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் 1.1 தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி படி தான் வருது, ஓகேவா? A into adjoint of A is equal to adjoint of A into A is equal to determinant of A into I3. ஸோ பேசிக்காக இது மாடுலஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சம்டைம்ஸ் யாராவது சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். இது வந்துட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஓகே, நமக்கு வந்துட்டு ஏன்ற ஒரு மேட்ரிசஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம இதை வந்து வெரிஃபை பண்ணணும். எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த புக்கு படி போகும்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேசிக்காக நீங்கள் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதும்போது நம்ம ஏ அப்படின்னு எழுதுவோம். பட் நம்ம டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே நம்ம வந்துட்டு எந்த சிம்பிள்குள்ளே எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள்குள்ளே எழுதணும். ஸோ பேசிக்காக எப்படி டிட்டர்மெண்ட் எடுப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 8 அப்படின்ற நம்பர் போட்டுக்கணும், ஓகேவா? இந்த ரோ பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. இந்த ரோவும் இந்த காலமும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி உங்களுக்கு என்ன இருக்கும்? இந்த பர்டிகுலர் 4 எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும், ஓகேவா? இந்த 4 எலமெண்ட்ஸ்ல n அப்படிங்கிற சிம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வருது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தானே வருது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 7 into 3 21 வரும். மைனஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. -4 into -4 16 வரும், ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அடுத்த நம்பர் எடுக்கணும். அடுத்த நம்பர் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிள் மைனஸ்ன்னு ஒன்று கொடுக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் போட்டுட்டு இங்கே ஒரு -6 இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். இந்த ரோவையும் இந்த காலமையும் எடுத்துருங்க, ஓகேவா? அப்போ மீதி உங்களுக்கு இந்த 4 எலிமெண்ட்ஸ் மட்டும் கிடைக்கும். -6 -4 2 3ன்னு கிடைக்கும். n அப்படிங்கிற சிம்பிள் படி பார்க்கும்போது -6 into 3 எவ்வளோ? -18ன்னு வரும். அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. -4 into 2னா -8ன்னு வரும், ஓகே? அடுத்தது +2 into, லைக் நான் என்ன சொல்றேன்னா இங்கே வந்து நீங்கள் 8ன்னு போடுவீங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு மைனஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணணும், ஓகேவா? அடுத்தது இங்கே அப்படியே போட்டுக்கலாம். என்ன சிம்பிள் இருக்கோ அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி வரும். 2 into இந்த ரோவும் இந்த காலமும் கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு இந்த 4 எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும். இதில் n சிம்பிள் பற்றி பார்க்கும்போது -6 into -4 எவ்வளோ? 24ன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் 7 into 2 -14ன்னு வரும், ஓகேவா? நெக்ஸ்ட் 8 into 21 -16 அப்படின்னு சொல்லும்போது 5 அப்படின்னு கிடைக்குமா? மைனஸ் into மைனஸ் +6 ஆகிடும். நெக்ஸ்ட் -18 +8ன்னு வரும். நெக்ஸ்ட் +2 into 24 -14 அப்படின்னா 10 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்தது 8 5s are 40 +6 into -18 +8னா -10 +2 into 10னா 20ன்னு வரும். 40 -60 +20. இந்த இடத்துல உங்களுக்கு டிட்டர்மெண்டோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது, ஓகேவா? சரி, அடுத்தது என்ன பண்ணணும்? நம்ம வந்துட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம், ஓகே? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கு. நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன், அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ பேசிக்கா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு பெரிய பாக்ஸா போட்டுக்கணும், ஓகேவா? பெரிய பாக்ஸ் போட்டுட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி எழுதிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம்ல, அதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை இந்த ரோவும் காலமும் கேன்சல் பண்ணிட்டு இந்த 4 எலமெண்ட்ஸை மட்டும் இங்கே போட்டுக்கோங்க. என்ன வரும்? 7 -4 -4 3 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் அடுத்த இதில் இந்த ரோவையும் இந்த காலமையும் கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கிற 4 எலிமெண்ட்ஸ் என்னது? -6 -4 2 3 -6 -4 2 3 அப்படின்னு வரும். அடுத்தது இந்த எலிமெண்ட்டுக்கு இந்த ரோவையும் காலமையும் கேன்சல் பண்ணீங்கன்னா கிடைக்கிற இந்த 4 எலிமெண்ட் என்னது? -6 7 2 -4. அடுத்தது இங்க இருக்கிற எலிமெண்ட்டை பார்க்கும்போது இந்த ரோவையும் இந்த காலமையும் கேன்சல் பண்ணீங்கன்னா -6 2 -4 3 வருதா? -6 2 -4 3 அப்படின்னு வரும். அடுத்தது இந்த எலிமெண்ட்டுக்கு ரோவையும் காலமையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 8 2 2 3, ஓகேவா? 8 2 2 3. நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஜஸ்ட் இந்த மாதிரி பெருசா ஒரு மேட்ரிசஸ் போட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் எடுத்துட்டு வந்து எழுதியிருக்கேன். அந்த எலமெண்ட்டை தவிர மீதி, அந்த எலமெண்ட்டோட ரோவும் காலமும் தவிர மீதி எழுதியிருக்கேன்.
இந்த ரோ காலம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 8 - 6 2 - 4 வருதா? 8 - 6 2 - 4. அடுத்தது இந்த எலமெண்ட்டுக்கு எடுத்தீங்கன்னா -6 to 7 - 4 -6 to 7 - 4 வரும். அடுத்தது இந்த எலமெண்ட்டுக்கு எடுக்கும் போது இந்த ரோவும் இந்த காலமும் கேன்சல் ஆகிட்டும் 8 to -6 - 4 வந்திருக்கும். 8 to -6 - 4. அடுத்தது இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 8 - 6 - 6 7 வரும். 8 - 6 - 6 7. ஓகேவா? குழப்பமே இல்லாமல் முதல்ல இந்த மாதிரி எழுதிக்கணும். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி தான். லைக் இப்போ நான் n சிம்பிள் சொன்னேன்ல, இதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி மைனஸ்ன்னு போட்டு மீதி இருக்கிற எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பார்க்கும்போது 7 3s are 21 வரும். மைனஸ் போட்டுட்டு -4 × -4 16 வரும். ஸோ 16 வந்துடும். அடுத்தது நெக்ஸ்ட் இருக்கிறது மைனஸ் போட்டுக்கோங்க. -6 × 3 -18. அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் அப்ளை பண்ணீங்க, மைனஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் -2 × 2 -18 வரும். அடுத்தது -6 × -4 24 வரும். -7 2s are 14 வந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கோங்க. -6 × 3 சொல்லும்போது -18. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் போட்டுக்கோங்க. -4 × 2 -18 வரும். அடுத்தது 8 3s are 24 -2 2s are 4. ஓகே, அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுக்கோங்க. 8 × -4 -32. 8 4s are 32. அடுத்தது மைனஸ் போட்டுட்டு -6 × 2 வந்து -12 அப்படின்னு வரும். அடுத்தது -6 × -4 அப்படின்னா 24 வந்திருக்கும். -7 2s are 14 வரும். -8 × -4 8 4s are 32. -32 ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க. -6 × 2 -12. அடுத்தது 7 8s are 56. மைனஸ் போட்டுக்கோங்க. -6 × -6 36 வரும். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணும், நம்ம நார்மலா இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் அந்த மாதிரி பண்ணி போட போறோம். 21 - 16 அப்படின்னு சொன்னா 5 வரும். அதுக்கப்புறம் இங்க ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகே, -18 + 8 வரும். அடுத்தது 24 - 14 வேல்யூ 10 வரும். அடுத்தது -18 + 8 வந்திருக்கும். அதுக்கப்புறம் 24 - 4 வேல்யூ 20 வரும். மைனஸ் போட்டுக்கோங்க. -32 + 12 வரும். 24 - 14 வேல்யூ 10. அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுக்கோங்க. -32 + 12 வந்திருக்கும். 56 - 36 சொல்லும்போது 20 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 5. அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல -18 + -18 + 8 வேல்யூ என்னது? -10 வரும். -10 × மைனஸ்னா +10. நெக்ஸ்ட் இங்கே ஒரு 10. -18 + 8 -10. -10 மைனஸ் வந்து +10 ஆயிடும். 20. -32 + 12 சொல்லும்போது -20. ஓகே, -20 கூட ஒரு மைனஸ் சேரும்போது +20 ஆயிடும். 10. -32 + 12 -20. -20 கூட ஒரு மைனஸ் சேரும்போது 20. அதுக்கப்புறம் 20. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வேணும்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேணும். கரெக்டா? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு பேசிக்கா நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது எல்லாம் என்னன்னா கோஃபேக்டர். ஓகே, கண்டுபிடிச்சிருக்கிறது எல்லாம் என்னது? கோஃபேக்டர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடையாது, கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கோஃபேக்டர் இருக்கு இல்லையா, அதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க இதுதான் உங்களுக்கு கோஃபேக்டர். கரெக்டா? இதை நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. இப்போ 5 10 10 10 20 20 10 20 20 அப்படின்னா என்ன அர்த்தம்? டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ரோவெல்லாம் காலமா எழுதுறது, ரோவெல்லாம் காலமா எழுதுறது, ரோவெல்லாம் காலமா எழுதுறது. ஓகேவா? இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா a × அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, a × அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ = அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ × a = டிட்டர்மினன்ட் ஆஃப் a × I3 சொல்லிட்டு. ஓகே,
இப்போ நான் முதல்ல a இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுத போகிறேன். a இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஏவோட வேல்யூ என்னது? 8 minus 6 2. இந்த வேல்யூ இருக்குல்ல, அது முதல்ல எழுதிக்கிறேன். 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3 அப்படின்னு எழுதிக்கிறேன். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது? 5 10 10 10 20 20 10 20 20 அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோ இந்த காலம் அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, நம்ம நார்மலாக மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் படி என்ன வந்திருக்கும்? 8 5s are 40. அதுக்கப்புறம் minus 6 into 10 சொல்லும்போது minus 60 plus 2 into 10 20 வரும். அடுத்தது இந்த ரோ இந்த காலம் 8 into 10 80 minus 6 into 20 minus 120 2 into 20 plus 40. அடுத்தது இந்த ரோ இந்த காலம்னு வரும். அப்போ 8 into 10 80 minus 6 into 20 minus 120 2 into 20 plus 40 அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, அடுத்தது இந்த ரோ அதுதான் எப்படி சொல்றதுன்னா, ஒரு ரோவை கான்ஸ்டன்டா வச்சுட்டு நம்ம காலம்ஸ் எல்லாம் மாத்திட்டே இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ரோவை கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க, இந்த காலம் மாத்திக்கோங்க. minus 6 into 5 minus 30 7 into 10 plus 70 minus 4 into 10 minus 40 minus 6 into 10 minus 60 7 into 20 plus 140 minus 4 into 20 minus 80. Next இந்த row இந்த column minus 6 into 10 minus 60 plus 7 into 20 plus 140 minus 4 into 20 minus 80. Okay, அடுத்தது இந்த row இந்த column எடுத்துக்கோங்க. 2 into 5 10 next minus 4 into 10 minus 40 plus 3 into 10 30. Next இந்த ரோக்கு இந்த காலம்க்கு கரெக்டா 2 into 10 20 minus 4 into 20 minus 80 3 into 20 plus 16 வரும். 2 into 10 20 minus 4 into 20 minus 80 plus 3 into 20 60. அடுத்தது என்ன இருக்கும்னா minus 40 plus 20 minus 16 0. அதே மாதிரி 80 plus 40 120 120 minus 120 0. அதே மாதிரி தான் இங்க எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு 0 0 0 தான் கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ 0ன்னு கிடைச்சிருச்சு. இதை நம்ம ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கலாம். அடுத்தது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்டூ ஏ பண்ணணும். ஓகே, அப்போ இதை முதல்ல இதையும் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? ஸோ அதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்டூ ஏ பண்ண போகிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னன்னா 5 10 10 10 20 20 10 20 20. ஓகே, இன்டூ ஏவோட வேல்யூ என்னது? கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற ஏவோட வேல்யூ 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. இது ரெண்டுத்தையும் இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரோ இந்த காலம் 8 5s are 40 10 into minus 6 minus 60 10 into 2 plus 20. அடுத்தது இந்த ரோ இந்த காலம் 5 into minus 6 minus 30 10 into 7 plus 70 10 into minus 4 minus 40. இந்த ரோ இந்த காலம் 5 2s are 10 10 into minus 4 minus 40 10 into 3 plus 30. அடுத்தது இந்த ரோ இந்த காலம் 10 into 8 80 20 into minus 6 minus 120 20 into 2 plus 40. அடுத்தது இந்த ரோ இந்த காலம் கரெக்டா 10 into minus 6 minus 60 20 into 7 plus 140 20 into minus 4 minus 80. இந்த ரோ இந்த காலம் 10 into 2 20 20 into minus 4 minus 80. next 20 into 3 plus 60. கரெக்டா? அடுத்தது 10 into 8 இந்த ரோ இந்த காலம் 10 into 8 80 minus 6 into 20 minus 120. அடுத்தது 20 into 2 plus 40. next 10 into
10 into minus 6 minus 60, 20 into 7 plus 140, 20 into minus 4 minus 80. அதே மாதிரி 10 into 2 20, 20 into minus 4 minus 80, 20 into 3 plus 60. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு என்னதான் வரும் 0 0 0 0 0 0 0 0 0 வரப்போகுது. ஓகே, ஸோ இது வந்துட்டு உங்களோட செகண்ட். நம்மளோட தேர்ட் என்னது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ I3. கரெக்டா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்றது 0, I3யோட வேல்யூ 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 0 0 0 0 0 0 0 0ன்னு வந்துச்சு. ஓகேவா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, ஏன்னா 1 2 3 எல்லாமே சேமா தானே இருக்கு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. என்ன ப்ரூவ் ஆச்சு? A into adjoint of A is equal to adjoint of A into A is equal to determinant of A into I3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் போடணுங்கிறது கிடையாது. எந்தெந்த ஸ்டெப் எல்லாம் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு இந்த மல்டிப்ளை பண்ணுறீங்கல்ல, அந்த ஸ்டெப்பு வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ண முடியும். ஓகே, 0 0 0ன்னு மட்டும் போட்டுட்டு, அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணுறீங்கல்ல, அந்த ஸ்டெப்பையும் உங்களால் குறைக்க முடியும். பேசிக்காக எப்படின்னா முதல்ல நீங்கள் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ 0 0 0ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ண முடியும். இதுக்கு மேலே ஒரு நோட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக எப்போவுமே A இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A இன்டூ A ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்டூ I3 எப்போவுமே ப்ரூவ் ஆகும். ஓகேவா? நோட்ல வந்துட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து எப்போ 0வா இருக்கோ அப்போ உங்களுக்கு A இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவா இருக்கட்டும் அல்லது அட்ஜாயிண்ட் ஆஃப் A இன்டூ ஏவா இருக்கட்டும் அதோட வேல்யூ 0வா தான் இருக்கும். நமக்கு இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன வந்தது? 0 தானே வந்தது. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம A இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவா இருக்கட்டும் 0 தான் வருது. உங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் A இன்டூ ஏவா இருக்கட்டும் அதோட வேல்யூமே 0வா தான் இருக்கு. தி திங் இஸ் எதுல எல்லாரும் மறப்பாங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்போஸ் பண்றாங்க இல்லையா, இந்த ஸ்டெப்பை மறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டெப்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதுறதையும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். பேசிக்காக நம்ம பப்ளிக் எக்ஸாம் போகும்போது நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ண நினைக்கக்கூடாது. அதனால நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் வந்து ஸ்கிப் பண்றது வந்து நல்லது. ஸோ அதனால அந்த மல்டிப்ளை பண்றது அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.